முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி நிச்சயமா அது ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏனென்றால் இந்திய அளவில் ஒரு அறியப்பட்ட தலைவராக தமிழ்நாட்டினுடைய பாஜக எதிர்ப்பு குரலாக இருந்தார். நான் அந்த இடத்த முக்கியமான இடமா பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடிக்கும் எதிர்ப்பு குரலை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். அது மிக வலுவான கருத்தியல் ரீதியான பதில் அவர்கிட்ட இருந்து வெளி வந்துட்டே இருந்தது ஒவ்வொரு முறையும். அதான் நான் முக்கியமா பார்க்கிறேன். அவர் ஆட்சி இதுல நீங்க ஏற்கிறது மறுக்கிறது நிறைய இருக்கலாம். ஆனால் இந்திய அரசுக்கும் நம்மளுக்குமான முரண்பாடு ரொம்ப முக்கியமானதா பார்க்க. விஜய் தமிழ் தேசியம் பேசுறாரு, திராவிடம் பேசுறாரு. ரெண்டுமே எதை வைக்குது? இந்திய அரசிற்கும் தமிழ்நாட்டிற்குமான அதிகார பகிர்வு வைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய முரண்பாடுகள், இதை குறித்து பேசக்கூடிய விஷயம் தான் ரெண்டுமே. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவர் ரெண்டு கருத்தை பேசியிருக்காருன்னா இது குறித்து தீவிரமான நிலைப்பாடை எடுத்து பேசியவர் திரு ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? அப்போ அவர் பேசின அந்த அரசியலை தாண்டி ஒருபடி மேல பேச வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறோம். ஆனா அந்த இடம் வெற்றிடமா போயிடக்கூடாது. தமிழ்நாட்டின் குரல் இந்திய அளவில் பாசிசத்துக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக, தமிழக விரோத கொள்கைகளுக்கு எதிராக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அப்படியான ஒரு குரல் ஒரு தோல்வியாக இங்க வர்றதுன்றது நிச்சயமா ஒரு பெரிய பின்னடைவா நான் பார்க்கிறேன். அது ஒரு தப்பான மெசேஜ் இந்தியா கொடுத்துடக்கூடாது, மோடி அரசு கொடுத்துடக்கூடாது. யார் தமிழ்நாடு வந்தாலும் குரல் வரும் அப்படிங்கிற எடப்பாடி தரல. அதனாலதான் அவர் நம்ம எல்லாருமே எதிர்த்து போராட்டம் நடத்தும். அவர் உள்ளுக்கு நடந்த ஆட்சிக்காக இல்லை, பிஜேபியோடு சேர்ந்ததுக்காக தான் போராட்டம் நடத்தணும். அதனால தாவேகா அப்படியான நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த குரலை விட வலிமையான குரலை கொடுக்க முடியல அப்படின்னா தோல்வியா தான் நான் பார்ப்பேன். நிச்சயமா அதெல்லாம் நமக்கு சமரசம் எல்லாம் கிடையாது. நீங்க டெல்லி அரசை எதிர்த்து நின்று சண்டை போடுவதற்கான துணிவு தமிழ்நாட்டுக்கு என்றைக்கும் இருந்திருக்கிறது. அது அந்த காலத்துல மாநில உரிமைகள் இடத்துல பேசல, எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்ததே கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. அதை தான் கட்சிகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒன்று பாஜகவை நிராகரித்து உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறாங்க. அப்ப இன்னும் தீவிரமான ஒரு எதிர்ப்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. இந்திய அளவில் அந்த குரல் எதிரொலிக்க வேண்டும். அப்படி அந்த குரல் எதிரொலிக்கிறாரா இல்லையன்றதை பார்ப்போம். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.